இஸ்திக்ஃபாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். யாரிடத்தில் இஸ்திக்ஃபார் இல்லையோ, எந்த சமூகத்தில் இஸ்திக்ஃபார் இல்லையோ அந்த சமூகம் நிச்சயமாக சோதிக்கப்படும், அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாவார்கள். எந்த சமூகம் இஸ்திக்ஃபார் செய்கிறதோ அந்த சமூகத்திலே அல்லாஹு தஆலா செழுமையை ஏற்படுத்துகின்றான். அல்லாஹு தஆலா வானத்திலிருந்து நீரையும் இறக்குகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, இறைநேசர்களே, மிக சுருக்கமாக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்பவர்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், அவர்கள் முதலிலே ஏகத்துவாதிகளாக, ஓரிரு கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களாக, இறைவனுக்கு இணை வைக்காதவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக அவர்கள் தௌபா செய்கின்ற பொழுது உள தூய்மையோடு இறைவனுக்காக, அல்லாஹ்வுக்காக, எனது தவறுகளுக்கு அல்லாஹ்விடத்திலே நான் பிழை பொறுக்க தருகிறேன் என்று உள தூய்மையோடு அவர் கேட்க வேண்டும். மூன்றாவது அந்நதுமலா ஃபிஅலில் மினதம், அவர் செய்த தவறுகளுக்கு நினைத்து, அவர் செய்த தப்புகளை நினைத்து அவர் கவலைப்பட வேண்டும், சஞ்சலப்பட வேண்டும். அடுத்ததாக முழுமையாக அந்த பாவத்திலிருந்து அவர் நீங்கி இருக்க வேண்டும். முழுமையாக அந்த பாவத்திலே நீங்கி இருக்க வேண்டும். அந்த பாவத்தை செய்து கொண்டு கேட்கப்படுகின்ற தௌபாக்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. மீண்டும் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்ற உறுதியான எண்ணத்தோடு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, இறைநேசர்களே, தௌபாவுடைய வாயல் அடைக்கப்படுவதற்கு முன்னால், தௌபாவுடைய வாயல் திறக்கப்பட்டிருக்கின்ற வேளையில தான் தௌபா செய்தால் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும். மாற்றமாக தௌபாவுடைய வாயல் இரண்டு சந்தர்ப்பத்திலே அடைக்கப்பட்டு விடுகிறது. ஒன்று, கிழக்கிலே உதயமாகின்ற சூரியன் மேற்கிலே உதயமானால் ஒரு காலம் வரும், மின் அலாமாத்தி ஸாஅ, மறுமையின் அடையாளங்களில் ஒன்றுதான் கிழக்கிலே உதயமாகின்ற சூரியன் மேற்கிலே உதயமாக போகிறது. கிழக்கிலே உதயமாகின்ற சூரியன் மேற்கிலே உதயமாகிவிட்டால் அதற்கு பின்னால் 1000 விடுத்தம் என்ன, பல லட்சம் விடுத்தங்கள் தௌபா செய்தாலும் அந்த தௌபாவை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதே போல மரண தருவாயிலே சக்ராத்துல் ஹால், உயிருக்காக போராடி கொண்டிருக்கின்ற வேளையிலே கேட்கின்ற தௌபாவையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். கண்ணியத்துக்குரிய இறைநேசர்களே, இப்படியான பயங்கரமான சந்தர்ப்பங்கள் வருவதற்கு முன்னர் நாங்கள் எங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் தேட வேண்டிய கடமைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது.